இதென்ன காலனியா நாடக கொட்டாயா? அவன் யாரு எங்களுக்கு எல்லாம் புத்திமதி சொல்றதுக்கு? ஏங்க நீங்களாவது அவன் அடிச்சு துரத்துறீங்களா இல்லையா? எப்பா இந்திரா, வந்து உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டு. நான் என்ன சாகலையா? அப்போ நேத்து விஷம் மாத்திரம் சாப்பிடல. யார் கூப்பிடுறது? நல்ல மூஞ்சி. இதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், மிஸ்டர் இந்திரன் வீடு இதுதானா? என்னது? மிஸ்டர் இந்திரன் வீடு இதுதானேன்னு கேட்டேன். இந்திரனுக்கு மிஸ்டர் போட்ட ஒரே ஆள் நீங்க தான். இந்திரன் இங்கதான் இருக்காரு. ஆனா வீடு அவருக்கு இல்ல, என்னோடது. வாங்க கூட்டு போறேன். மாத்திரங்கிறதுக்காக விட்டுட்டியா? ஆனா நான் விட மாட்டேன். ரெண்டு மாத்திரம் விழுந்துருச்சு. நான் தான் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேனே. ஒரு மாத்திரம் விழுந்தானே, ரெண்டு மாத்திரம் விழுந்தானே. Ready, forward march. I'll left, I'll right, I'll left. I know about 10. Then you will follow, I will catch you. My wife will come and teach you. Come on, go. 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 ஹலோ. யமனே வந்துட்டானோ? யாரு யமனா? இல்லைங்க, உமன். எந்த உமனுங்க? நான் பவானிங்க. கதவு தருங்க. ஓ, நீங்களா? கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. வாங்க. நீங்க இங்கெல்லாம் வரணுமா? ஏன் வரக்கூடாதா? வரலாம், நீங்க வரலாம். ஒரு நிமிஷம். பாயில கொஞ்சம் தூசி. தூசில கொஞ்சம் பாயின்னு சொல்லுங்க. கொஞ்சம் தொடச்சு வச்சுக்கலாம்ல? ஏற்கனவே இந்த ஆள் என்ன எவ்வளவு துடைக்கணுமோ அவ்வளவு துடைச்சு வச்சிருக்கான். இன்னும் துடைக்கணுமா? அப்புறம் உங்களுக்கு வாகனம் ரெடி. மாத்திரை மாற்ற தெரிஞ்சு பாடகை ரெடி பண்ணிட்டாங்களோ? என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. வாகனம் சொன்னீங்களே, என்னது? ஆட்டோங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுக்காக ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணிருக்கேன். கொஞ்ச நாள் ஆட்டோ ஓட்டுங்க. எங்க ஆபீஸ்ல ஒரு போஸ்டிங் காலி ஆகுது. அது வேணா நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன். நாளை காலையில முருகன் கோயிலுக்கு வந்துருங்க. அங்க ஆட்டோ ரெடியா இருக்கும். என்ன ஆண்டியப்பா, பையன் பந்தவா ஆட்டோ ஓட்ட கிளம்பிட்டான். அவனை அப்படியே எக்கச்சக்கமா மாட்டி விட்டு கவுத்தலான்ற கருவத்தோட பாக்குற. அதனாலதானே என்ன 3 மாத்திரை தப்பிக்க வச்சிருக்க. உன்னோட சில்மஷி எனக்கு தெரியும். நான் இப்ப எதுக்கு அங்க போறேன்னா, என்னடா வேலை வாங்கி தரேன்னு சொன்னோம், அவன் பாட்டுக்கு வராம சோம்பேறித்தனமா வீட்லயே இருந்துட்டானே, அந்த பொண்ணு தப்பா நினைச்சிருச்சுன்னா அதுக்காகத்தான். ஆனா உண்மையிலே உனக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு, அதை நான் மறக்கல. இது 4வது மாத்திரை. ஒன்னும் ஆகலையே. இன்னைக்கு விஷ மாத்திரை சாப்பிடலையோ? பாப்போம். வணக்கம்மா. நான் சொன்னேனே இந்திரன், இவர்தான். தம்பி, பவானி அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். சொந்த ஆட்டோ மாதிரி நினைச்சிட்டு ஓட்டு. ஆனா வாடகை மாத்திரம் கரெக்டா கொடுத்துடணும். என்ன வட்டா வரமா? சரிங்க. ஆட்டோ ஓட்டுறமேனு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 2-3 பேரை பாதுகாப்பா அவங்க இடத்துல கொண்டு போய் விடுறோமேனு நினைச்சீங்கன்னா அது தப்பா தெரியாது. அப்புறம் என்ன வீட்டுல கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? நீங்க வேற ஆட்டோல போங்க, அதான் உங்களுக்கு சேஃப்டி. ஊசி சவாரின்னு நினைச்சிடாதீங்க. மீட்டர் போடுங்க, கரெக்டா பணம் தந்துருவேன். இந்தாங்க கீ. எங்க போனாலும் விட மாட்டானே.
வலியால துடிக்கிறா. சீக்கிரம் வண்டி எடு. வண்டி கொஞ்சம் ரிப்பேரா இருக்குமா, மெக்கானிக் வந்து தான் பார்க்கணும். நீங்க ஆட்டோல போறீங்களா? சீக்கிரம் ஆட்டோ வர பிடிப்பா. ஆட்டோ நில்லு நில்லு. பிரசவலியில போட்டு துடிச்சிட்டு இருக்கு, ஹாஸ்பிடல் போகணும். பிரசவத்துக்கா? இந்த ஆட்டோவா? ஆமா. இது சரி வராதுங்க, இருங்க வேற ஆட்டோ பிடிப்போம். ஏன் இந்த ஆட்டோ ஆட்டோ என்ன? ஏங்க கற்பன்னு சொல்றீங்க, ஏதாவது ஆகி போச்சுன்னா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. இருங்க வேற ஆட்டோ வாங்க, பிடிச்சேன். வண்டி எடுங்க. ஆட்டோ 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 என்னங்க சும்மா தேமா நிக்கிறீங்களா, நீங்களும் கூப்பிடுங்களேன். ஆட்டோ ஆட்டோ. வலியால துடிச்சிட்டு இருக்கா. கைசில ஆட்டோ எடுப்பா. நியாயமா இது? எனக்கு என்ன பரவாயில்ல, அந்த பொண்ணு தயவு செய்து காப்பாத்துற முருகா, விளையாடிடாத. ஏன் புலம்பிட்டு இருக்க? வண்டி அடியா. நீங்க போங்கம்மா. ஏமா எப்ப போன் பண்ணீங்க, இப்ப கொண்டாறீங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவ்வளவு சீரியஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட்டு வந்திருக்கீங்களே. நிச்சயமா இது சிசேரியன் தான். ஆமா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? பாத்து மெதுவா கத்தாதம்மா, நீ வாப்பா. இவ்வளவு சீரியஸா கூட்டிட்டு வந்திருக்கீங்க, நிச்சயமா இது சிசேரியன் தான். இது சிசேரியன் தான், சிசேரியன் தான், இது சிசேரியன் தான், சிசேரியன் தான். இந்த மாத்திரையில எனக்கு கொண்டுடியா? இவ்வளவு பெரிய கார் நம்ம காம்பவுண்டுக்கு வருது. நம்ம 2000 ரூபாய் வீட்டை வாடகை கேட்டு வராங்களோ? அப்ப அட்வான்ஸ் ஏத்தி கேட்ட வேண்டியது தான். ஆமாமா. வாங்க, நம்ம வீட்டு தான் வந்தீங்களா? ஹலோ, மாறி மாறி கும்பிடுறீங்களா? என்ன சின்ன பொண்ணா அது? நீ போடி, நான் வரேன். நீங்க இல்லாம நான் எங்க அப்ப என் போறேன்? பின்னாடி மறந்து நில்லு. சரி, உங்களுக்கு யார் சார் வேணும்? இங்க ஆட்டோ ஓட்டுறானே புதுசா ஒரு பையன் இருக்கானே, இந்திரன். நேத்தான் ஓட்ட ஆரம்பிச்சா, மோதிட்டானா? ஆள் காலியா? நான் சொந்தத்துல எவ்வளவு போட்டோம்னா பைத்தியம் மாதிரி சிரிக்கிறீங்க. நாங்க வரோம் சார். கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டா கூட வருவா சார். இந்திரா, ஆ? ஓ இந்திரா. இந்த மாத்திரையில சாகலையா? ஹலோ, பொம்பளை இல்ல ஆம்பளை. டேய் இந்திரா, உன்னை தேடி 2 பெருசுங்க வந்திருக்குது. சிரிச்சுக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் வந்துடுறாடே. அவன் வேற வர போறானா? நான் வீட்டுக்குள்ள போறேன். உள்ள பூட்டிக்கோ. பயப்படாம வா, அடிக்க மாட்டாங்க, கிட்ட வா. அதுக்கு தான் நீ இருக்கிறீங்க. இவர்தான் இந்திரன், பேசுங்க. ஆனா கொஞ்சம் சிரிக்காம பேசுங்க, அப்பதான் புரியும். நீதான் இந்திரனா? ஹலோ, நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா? இவர்தான் இந்திரன், மேல பேசுங்க. மேல மாடி மேல போய் பேசுறேன். எங்களை சிரிக்க வேண்டாம், நீயே சிரிக்கிற. ஜோக் அடிச்சிங்களா? சிரிக்கல அப்படி? நேத்து ஒரு பொண்ண பிரசவத்துக்கு ஆட்டோல கூட்டிட்டு போனியா? இல்லைங்க சார். நேத்து ஒரு பொண்ண பிரசவத்துக்காக அவசரமா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சேர்த்தியா? ஆமா சார். அந்த பொண்ணுக்கு இப்ப என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு சார்? ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஒரு சக்சஸ். கேரி ஆன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். அன்னைக்கு ஒரு நாள் ஆ, நம்ம ஆபீஸ்க்கு ஒரு ஆள் வேலைக்கு வந்து ஆ, நீங்களும் வேலை போட்டு கொடுத்து ஆ, திடீர்னு காணாம போயிட்டானே, ஆ. அது இவன் தான் சார். சேலத்துக்கார பையன். எஸ் கோல்டு மெடலிஸ்ட். எஸ் அப்ப நம்ம பையன். எஸ். யூ ஆர் அப்பாயிண்டட். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நோ 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 நோ. இந்த ஆபீஸ்ல நீங்க புதுசுங்கிறதுனால என் கேரக்டர் பத்தி உங்ககிட்ட சொல்லாம விட்டாங்க. வாழ்க்கையில மனுஷனுக்கு எவ்வளவு துன்பம் வேணாலும் வரலாம், ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். வள்ளுவர் என்ன சொன்னார்? என்கிட்ட ஒண்ணு சொல்லு சார். உங்ககிட்ட சொல்ல, ஆனா இந்த உலகம் பூரா சொல்லியிருக்காரு. துன்பம் வரும் நேரத்துல சிரிங்க. எங்க சிரிங்க? இவ்வளவுதானே? கிருஷ்ணன், எஸ் சார். அவர் கொஞ்சம் சிரிச்சு காட்டியிருங்க. உட்காரு சார். இப்ப சிரிங்க. வேஸ்ட்.
சிரிக்கணும். உள்ள வரலாமா? வாங்க. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. வேலை எல்லாம் கிடைச்சிருச்சு, பிரச்சனை இல்லாம இருக்கீங்க. எல்லாம் கிடைச்சிருச்சுங்க. ஆனா அதெல்லாம் என் கூட பேசாது. நான் அழுதான் எனக்கு ஆறுதல் சொல்லாது. நான் சிரிச்சா என் கூட சேர்ந்து சிரிக்காது. அன்னைக்கு சோறு கேட்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு சோறு போட்டவங்களே கேட்க வந்திருக்கேன். நீங்க பாட்டிக்கிட்ட பேசிக்கங்க. வணக்கம் பாட்டி. ஏப்பா, நானே ஒரே டென்ஷன்ல இருக்கேன். ஹீரோ தாலி கட்டுவானா மாட்டானு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இல்ல பாட்டி, ஹீரோ கண்டிப்பா தாலி கட்டிடுவார் பாட்டி. கட்டிட்டு வானா? பாப்போம் பாப்போம். பாட்டி, உங்க பேத்திய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அவங்க அப்பா அம்மா இல்ல, நீங்க தான் பேசணும். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொன்னீங்கன்னா. சொன்னபடி ஹீரோ தாலி கட்டிட்டான். ஏற்கனவே இந்த படம் பார்த்துட்டியா? இல்ல பாட்டி, இப்படி ஒரு முடிவு இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். தம்பி, டிவியில நிறைய சினிமா பார்த்திருக்கேன். அதுல புரியாத வார்த்தையோட நீ பேச போறது இல்ல. டிவி பத்தி தெரியும், அதோட பொருட்களை பத்தி தெரியாது. என் பேத்தியோட வயசு தெரியும், ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அவளுக்கு சம்மதம் இல்லாம உன்னை சம்மந்தம் பேச அனுப்பியிருக்க மாட்டா. எனக்கும் சம்மதம் தான். தேங்க்ஸ் பாட்டி. டாடா பை பை, see you. இந்த நிலைமையிலயும் உங்க கூட பேசி கை கொடுக்கறேன்னா அது என்னுடைய பெருந்தன்மை. சார், ஒரு நிமிஷம். பாத்தியா மரியாதை? பாத்தியா, உன்னை தூக்கி உள்ள வச்சோடனே சாரன்னு கூப்பிடுறான். உன்னை முன்னாடியே உள்ள தூக்கி வச்சிருக்கணும். நீங்க தானே இந்திரன்? ஆமா. பவானி கொடுத்து அனுப்பிச்சாங்க. பவானியா? பவானி கொடுத்து அனுப்பிச்சது. இது எங்க இருந்து பார்த்தாலும் தெரியணுமே. எங்க வைக்கலாம்? இது சரி வராது. இந்த இடம் ஓகே. தாக்கிடனகதின் 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 தாக்கிடனகதின். ஆமா, நீ என்ன விட மாட்டியா? நான் ஒரு நினைப்புல உன்னை வெளியே அனுப்பிச்சா நீ பவானி மூலமா உள்ள வந்திருக்க. நான் என் ரேஞ்ச கொஞ்சம் வசதிக்கிட்டேன், நீயும் உன் ரேஞ்ச வசதிக்கிட்டு தான் உள்ள வந்திருக்க. அதுல ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, உன் காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணாம அனுப்பிச்சிருக்கா பார், அதான் என் பவானி. என்ன முருக்ஸ், என்ன பாக்குற? பசி எடுத்த உனக்கு பால் காவடி எடுத்த அவனுக்கு சோறு கொடுப்ப, அடிபட்டு வந்த உனக்கு அன்ன காவடி எடுத்த அவனுக்கு வாழ்க்கையே கொடுப்ப. ஆனா ஐயா உனக்கு எதுவுமே எடுக்காம அன்னைக்கு சில்லறையில விட்டம் பாரு, அதுல மிரண்டிருக்க நீ. சோ அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன்னு தம்பியான உனக்காகவே சொல்லிருக்காங்க. ஐயாவுக்கு இப்ப வேலை ஓகே, காஸ்டியூம் ஓகே, வைஃப் கூட ஓகே. ஆனா உனக்கு பெப்பே. நீ என்ன பண்ற? இங்கேயே இப்படியே இருந்து நானும் என் பவானியும் எப்படி சந்தோஷமா இருக்கன்னு கண் குளிர பாரு. ஒரு நிமிஷம். பாத்தியா விஷ மாத்திர? நான் ஜெயிச்சிட்டேன். இனிமே இது எனக்கு தேவையில்ல, உனக்கு தான்.
தாக்கிடனகதின் 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 ஏய் நிறுத்துறி, என்ன முறைக்கிற? என்ன இத்தனை நாள் நீங்க எல்லாரும் இவனை என்னடி சொல்லிட்டு இருந்தீங்க? பூனை, சனியனை, தருத்திரம், உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. போதும் போதும் பேசாம இருங்க. புரியுது புரியுது. இல்ல எல்லாரும் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே உன் தருத்திரம் போயிடுச்சுன்னு சரித்திரம் படிக்க வந்துட்டாளுங்க. பச்சை புடைய கட்டிட்டு கொண்டாடி நாடுகிறேன். ஆம்பளைங்க ஆர்த்த எடுக்க கூடாதுங்க. ஏன் பொம்பளைங்க எடுத்த மட்டும் எல்லாரும் அப்படியே வாழ்ந்துட்டாங்களா? கொண்டா எடுத்துக்கங்க. மணமகளே மருமகளே வா வா, ஓ ரைட்டில் எடுத்து வச்சு வா. ராசி வந்த நேரம் ஒரு அன்னாடங்காட்சி கூட வசதியான ஆக்கிருச்சு. மிளகா கிள்ளி கண்ணில் போட்டுருவேன். ஏடா அது அன்னாடங்காட்சி? ஏன் நீ மொத்தமா 10 நாளைக்கு காய்ச்சி வச்சு சாப்பிடுறியா? எல்லாருமே அன்னைக்கு தான் காய்ச்சி சாப்பிடுறோம். ஆளார் அன்னாடங்காட்சி போறம்போக்கு. இந்த இடத்துல வெளியில கொட்டு குடிச்சிடாத. அவர் அப்படிதான் தமாஷு. ஆமா, இவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பைத்தியம் பிடிச்சி காமெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சும்மா இருங்க. சரிங்க போங்க, நீங்க உள்ள போங்க. ஏய் அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். சீக்கிரம் அவங்களை உள்ள விட்டு நீ வெளியே வந்துரு. என்னங்க ஏதாவது பேசுங்களேன். வெக்கமா இருக்கு பவானி. பொம்பளை நான் வெக்கப்படலாம், ஆனா ஆம்பளை நீங்க வெக்கப்படக்கூடாது. நீ சொன்ன சரி பவானி. என் முகத்துல முழிக்கிறதே பாவன் இந்த காலனிக்காரங்களாம் நினைச்சிட்டு இருந்தாங்க பவானி. இன்னைக்கு கை கொடுக்கறது என்ன, வாழ்த்து சொல்றது என்ன, பரிசு கொடுக்கறது என்ன, எல்லாம் ஒன்னாலதான் பவானி. அப்புறம் இந்த காலனிக்காரங்க நான் பேசினா கூட பதிலுக்கு கூட பேச மாட்டாங்க. பேசுறதுக்கே ஆள் இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இப்ப நீ வந்துட்டல்ல, இனிமே என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் பவானி. நீங்க போதும் போதும்னு சொல்ற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீ போதுன்னு சொன்னதான் எனக்கு ஞாபகமே வருது. நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் நான் போதுன்னு சொன்னா கூட நீ போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் எப்ப சாப்பிட உட்கார்ந்தாலும் நீ முதல்ல எனக்கு ஒரு வாய் ஊட்டி விடணும். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன். அப்புறம் நான் ஆபீஸ்ல இருந்து சாயந்தரம் திரும்பி வரேன்னு வச்சுக்கோயேன், ஒரு 10 நிமிஷம் உன் மடியில படுத்துப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் காஃபி கூட சாப்பிடுவேன். அப்புறம் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன அடிக்கணும். என்னது நீ முழிக்கிறத பார்த்தா அடிக்க மாட்ட போல இருக்க? இங்க சத்தியம் பண்ண. நீ அடிப்ப, சத்தியம் பண்ணிருக்க. அடிக்கணும். பவானி, ஏதோ பார்த்தோம், பழகணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இன்னும் நம்ம காதலிக்கவே இல்ல. இனிமே காதலிப்போமா? இல்ல பவானி, உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் பவானி. என்ன பவானி எல்லாத்துக்கும் சிரிக்கிற? காதலிக்கலாம்.